வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா செலியன் ஜெனியோட கேஸ் இப்போ ஹியரிங்க்கு வருது. நம்ம ஏற்பாடு பண்ண வக்கீல் நல்லபடியாக பேசிட்டு வரல அப்படின்னு ஈஸ்வரி கோபிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் திறமையான வக்கீல் தான்மா, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. ஜெனியோட வக்கீல் சொல்றாரு, பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஜெனி செலியனை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெனிஃபர் செலியன் 2 பேருக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தாங்க அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. ஜெனி பிரெக்னெண்டா இருக்கும்போது மாலினின்ற பொண்ணு கூட செலியனுக்கு பழக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வக்கீல். இன்ன வரைக்கும் அந்த பொண்ணோட தொடர்புல தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட கிளைண்ட் ரொம்ப மனவேதனையில இருக்கிறாங்க, அதனால செலியனுக்கும் ஜெனிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வக்கீல் வாதாடுறாரு. அது கேட்ட ஈஸ்வரி ரொம்ப கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஈஸியா டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் பெரியவங்களா பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே பேசக்கூடாதுமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க நின்று பேசக்கூடாதா, அப்ப நான் ஜட்ஜ் பக்கத்துல போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போறாங்க ஈஸ்வரி. கோர்ட் நடந்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி குறுக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈஸ்வரிக்கு அது எதுவுமே புரிய மாட்டேங்குது. மறுபடியும் ஜட்ஜ் கிட்ட போய் நேரா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னோட பேரை தப்பு பண்ணாதான் இல்லைன்னு நான் சொல்லல, அதுக்காக இந்த மாதிரி டைவர்ஸ் உடனே கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஜட்ஜுக்கு கோபம் வந்துடுது. இவங்களை வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபி இப்போ ஈஸ்வரி கூப்பிட்டுட்டு வெளியில வராரு. ஏமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் ஜட்ஜிட்ட போய் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வக்கீல் பேசிப்பாரு அப்படின்னு சொல்றாரு கோபி. அவர் தான் எதுவும் பேச மாட்டேன்றாரு, அதனாலதான் நான் பேசினேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குமா, ஜெனியோட வக்கீல் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வக்கீல் பேசுவாருமா அப்படின்னு கோபி சொல்றாரு. அங்க ஜட்ஜி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு உங்களை மிரட்டிட்டு இருக்கிறாரு, நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு கோபி. நம்ம என்ன போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டுமா ஜட்ஜிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஈஸ்வரி. பேசினதுனால செலியனோட கேஸ்ல எதுவும் பிரச்சனை வந்துடாது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போய் பார்த்தாதாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி உள்ள வராரு. செலியன் ஜெனியோட வழக்க இந்த மாதம் 28ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில இப்போ எழில் பைக்ல வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ கணேஷ் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அமிர்தா நீலா 2 பேரும் இல்லாம என்னால இருக்க முடியாது, அவங்கள என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாரு கணேசன். எழில் சொல்றாரு, நீ கேட்டதும் தூக்கி கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பொருளா அப்படின்னு கேக்குறாரு. பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் நாங்க எங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எழில். அமிர்தா எங்க வீட்டு பொண்ணு, நிலா பாப்பா எங்க வீட்டு குழந்தையாவே மாறிட்டா அப்படின்னு சொல்றாரு எழில். இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாது அப்படின்னு மிரட்டுறாரு எழில். என்னோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி கணேசன் சொல்றாரு. உன் நிலைமையில நான் இருந்தேன் அப்படின்னா நான் நேசிச்சவங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் விட்டு கொடுத்து போயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி எழில் சொல்றாரு. அப்ப அமிர்தா அவன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி கணேசன் கேக்குறாரு. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். உங்க 2 பேரையும் எப்படி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கணேசன் மிரட்டுறாரு. என்ன தாண்டி உன்னால அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் நெருங்க கூட முடியாது அப்படின்னு வான் பண்றாரு எழில். இதுக்கிடையில ஜெனியோட அப்பா நான் போய் வக்கீல பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜெனி மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியா செலியனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதான்ப்பா நடக்கும், நீ ஜெனி கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன்னா அதான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜெனி அங்க உட்காந்துட்டு இருக்கிறத செலியன் பாக்குறாரு. ஜெனிக்கு திடீர்னு விக்கல் வருது. தண்ணி இருக்காமா அப்படின்னு செலியன் கேக்குறாரு. கார்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கார்ல போய் வேகமா வாட்டர் பாட்டில எடுத்துட்டு செலியன் ஜெனிட்ட கொடுக்குறாரு. நான் ஜெனி அந்த வாட்டர் பாட்டில கையில வாங்கவே மாட்டேன்றாங்க. செலியன் ரொம்ப வருத்தமா அந்த வாட்டர் பாட்டில பெஞ்சில வச்சிடுறாரு. ஜெனி இப்போ அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அதை பார்த்த செலியனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஜெனி செலியனை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.